ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கி நம்ம ஜனங்கள் வந்து ஒரு கோபுரத்தை கட்டினாங்க இல்லையா, தேவன் அவங்க இடத்துல என்ன செய்கிறாரு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்கினார். அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள், அவர்கள் அனைவரும் ஒரே பாஷையும் இருக்கிறது. அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள். இப்பொழுது தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள். என்ன அப்படின்னா, ஸோ இதுலேருந்து நமக்கு ஒன்று தெரியுது, நம்ம என்ன ஒரு காரியத்தை செஞ்சாலும் தேவன் வந்து அதை பார்த்துட்ருக்கிறாருங்கிற ஒரு பயத்தோடு நம்மளுடைய வாழ்க்கையை வந்து நடத்துவோம். அதே மாதிரி தான் அந்த மனுபுத்திரர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பரலோகத்திலேருந்து தேவன் அதை கண் நோக்கிறவராக இருக்கிறார். கண் நோக்கிறது மட்டும் அல்லாமல் என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் செய்கிறாரு. அந்த ஜனங்கள் வந்து ஒரே கூட்டமாக இருக்கிறாங்க, ஒரே பாஷை. அப்போ இது நாள் வரைக்கும் வந்து வேறு பாஷைகள் அவங்க பேசலை. இந்த இடம் வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஒரே பாஷை. தான் பேசுகிறது வந்து மற்றவங்களுக்கு புரியும் வண்ணம் தங்களுடைய காரியத்தை வந்து வெளிப்படுத்துகிற விதமாக வந்து அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம செய்கிறோம். ஸோ அந்த இடத்துல இந்த ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம செய்கிற வேலையை யாரும் தடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால அந்த கோபுரத்தை அவங்க கட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறாரு அப்படிங்கிறத இந்த வசனத்தில் பார்க்கலாம். 7ஆம் வசனம். நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுகிறதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்கவும் என்றார். என்ன அப்படின்னா, அவர்கள் வந்து இது நாள் வரைக்கும் ஒரே பாஷையை மட்டும்தான் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த இடத்துல ஸோ என்ன பாஷைகளை பேசுனாங்க அப்படிங்கிறத அந்த இடத்துல சொல்லலை. நமக்கு தெரிஞ்ச மாதிரி இப்போ வந்து நம்ம மலையாளம், ஹிந்தி, தமிழ், கன்னடம், தெலுங்கு இதெல்லாம் பேசுகிறோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த காலத்தில் வந்து தேவன் அவர்கள் வந்து என்ன மொழிகளை பேசும்படியாக அவர்களை வந்து தாறுமாறாக்கினார் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு என்ன பாஷைகள் பேசியிருப்பாங்க, என்ன மொழிகள் வந்து பேசியிருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க இப்படி மாற்றி மாற்றி பேசுறதுனால, ஸோ ஒருத்தர் நீங்கள் இப்போ எனக்கு சொன்னீங்க அப்படின்னா ஒரு வேளை அந்த பாஷை எனக்கு புரியாமல் இருந்திருக்கலாம். அதனால் வந்து அந்த இடத்துல அந்த கோபுரம் கட்டுறது வந்து அவங்களால வந்து தடைபடுது. ஒருவர் பேசுகிறது மற்றவங்களுக்கு புரிஞ்சாதான் நம்ம அந்த காரியத்தை வந்து செய்ய முடியும். ஆனால் அந்த இடத்துல தேவன் வந்து யோசிச்சு பாருங்களேன், என்ன காரியத்தை செஞ்சால் அந்த வேலை தடைபடும் அப்படிங்கிறத தேவன் அறிஞ்சு அதை செய்கிறாருங்க. ஸோ அந்த இடத்துல அவர்களுடைய மொழியை வந்து தாறுமாறு ஆக்கினதுனால அவர்கள் அந்த கோபுரத்தை கட்ட முடியாமல் போயிடுது. அதனால் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஜனக்கூட்டம் வந்து பிரிஞ்சு வெவ்வேறு ஊருக்கு, அதாவது தேவன் பூமி எங்கும் சிதறி போக பண்ணினார் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல வாசிக்கிறோம். ஸோ தேவன் வந்து முன்னாடியே வந்து நீங்கள் பூமியை நிரப்புங்கன்னு சொல்லி சொன்னார். ஆனால் இவங்க ஒரே இடத்துல தான் இருப்பேங்கிறது முடிவு பண்ணதுனால தேவன் வந்து இப்போ அவங்களாவே வந்து சிதறி மற்ற இடத்துக்கு வந்து போகும்படியாக வந்து தேவன் ஒரு காரியத்தை செஞ்சுருக்கார். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியமும் தேவனுக்கு பிரியமாக இருக்குதா அப்படிங்கிறத ஆராயவும், நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் கண்ணோக்கி இருக்கிறார், கவனிக்கிறார் அப்படிங்கிற ஒரு பயத்தோடு நம்மளுடைய வாழ்க்கையை வந்து பிரயோஜனப்படுத்திக்குவோம். ஸோ இந்த வசனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.